எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கதைக்கிற விளங்குதோ? ஓம் சார். ஓகே. இன்னைக்கு பாடசாலை சார் விடயங்கள் என்று சொல்லி இலங்கையில கல்வி சம்பந்தமான புதறிவு வினாக்கள் பார்க்க போறோம். ஏற்கனவே நாங்கள் 4 பேப்பர்ஸ் முன்னுக்கு பார்த்துட்டோம். இலங்கையினுடைய அரசியல் சம்பந்தமாக 2 பேப்பர்ஸ் பார்த்து நாங்கள் இலங்கையில மிக உயர்ந்தவை மற்றது குறைவானவை அப்படின்ற அடிப்படையில் இன்னொரு பேப்பர்ஸ் பார்த்து நாங்கள் கடந்த வகுப்பில் விளையாட்டுகள் மற்றும் விருதுகள் பற்றி பார்த்தது. இன்னைக்கு எடுகேஷன் சம்பந்தமாக இந்த வகுப்பும் வார வகுப்பும் பார்க்க போறோம். 2 வகுப்பும் எடுகேஷன் சம்டைம் 3வது வகுப்பும் தேவையண்டா பார்த்து கொள்ளுவோம். சரிதானே? தனித்தனியா பார்த்தா பிறகு இந்த கொமனான முடல் பேப்பர்ஸுக்கு போகப்படும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 விடயங்களை தனித்தனியா பார்க்கறதுதான் ஐடியா. அப்ப அதுல ஒரு 3வது விடயம் இப்ப போய்கொண்டு இருக்குது. சரியா? ஸோ இதுல நாங்கள் பாடசாலை சார் விடயங்கள் என்று சொல்லி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எடுகேஷன் சொல்றது தனியா ஒரு பெரிய ஒரு பரப்பு. எடுகேஷன்ன்றது மட்டும் பெரிய ஒரு பரப்பு. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு இதில் நான் சொல்லி கொண்டு போய்க்க அதை படிப்பிச்சு கொண்டு போய்க்க ஏதாச்சும் டவுட்டுகள் வந்தா இருக்கும்னு சொல்லி கேட்டால் நீங்க கண்டிப்பா கேட்டுக்கொள்ளலாம். இதுக்குள்ள சம்டைம் யாராச்சும் டீச்சிங் எக்ஸாம் எழுத போறாக்கள் கூட இருப்பீங்கள். வகைகளுக்கு அது இன்னும் பிரயோசனமாயும் இருக்கும். சரிதானே? ஓகே. இதுல பாடசாலை சார் விடயங்கள். அதுல முதலாவது கேள்வியை பாருங்க. கல்வி அமைச்சின் 2023 கடைசியாக எடுகேஷன் மினிஸ்ட்ரியின் சென்சஸ் ரிப்போர்ட் சொல்லப்படுகிறது. அதுதான் அந்த கல்வி அமைச்சின் 2023 அறிக்கை. அந்த அறிக்கைப்படி இலங்கையில உள்ள அரச பாடசாலைகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. எத்தனை எண்ணிக்கை வரும்? யாராச்சும் தெரிஞ்சாக்க சொல்லிக் கொள்ளலாம். இலங்கையில யாராச்சும் 10,146, 10,155, 10,165, 10,096. இலங்கையில இருக்கின்ற மொத்த அரச பாடசாலைகளின் எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது. யாராச்சும் தெரிஞ்சாக்கள்? 10,000. சொல்லுங்க. ஓமம். கதைக்கிறது கிளியர் இல்லாம கிடக்கு. நான் கதைக்கிற கிளியரா விளங்குதா உங்களுக்கு? நான் கதைக்கிறது உங்களுக்கு கிளியரா விளங்குதா? யாராச்சும் ஒரு கதைக்கிறீங்களா? கதைக்கிற விளங்குதான்னு சொல்லி. ஓம் சார், விளங்குது சார். ஓகே ரைட். அப்ப சொல்லுங்க ஒருக்கா. கல்வி அமைச்சர் 2023ஆம் ஆண்டு அறிக்கைப்படி இலங்கையில உள்ள அரச பாடசாலைகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? தெரியாத ஒருவருக்கும்? தெரியாது. ஓகே. தெரியாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா சொல்லுங்க விடையில கொஞ்சம் தெரியும் அல்ல தெரியாது இல்ல தெரிஞ்சா விடையில சொல்லி பழகி கொள்ளுங்கன்னா கொஞ்சம் ஓகே. கதைச்சு கிளாஸ் கொண்டு போகலாம். நல்லா இருக்கும் அது படிக்கிறதுக்கு. சரிதானே? இலங்கையில தற்போது இருக்கிற பாடசாலைகள் எண்ணிக்கை, அதாவது இறுதி அறிக்கைப்படி பாத்தீங்கன்னா வெறும் 10,096 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. 2021ஆம் ஆண்டு அறிக்கையில 2021 அறிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா 10,126 பள்ளிக்கூடங்கள் இருந்தன. 2022ஆம் ஆண்டு அறிக்கை. சரிதானே? 2021 அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா 10,146.
அதுக்கு முன்னுக்கு 10,155. இப்படி வந்து பள்ளிக்கூடங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கு. அப்ப இறுதியாக அறிக்கையில இருந்த 10,126 பள்ளிக்கூடம் இப்ப 10,096 பள்ளிக்கூடமாக மாறி இருக்கு. சரிதானே? அப்ப 30 பாடசாலைகள் ஏறத்தாழ எங்கட நாட்டில பூட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு வருஷத்துல வந்து நாடளாவிய ரீதியில 30 பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. சரிதானே? ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. 10,096 பள்ளிக்கூடங்கள் எங்க நாட்டுல இப்ப இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, கல்வி அமைச்சினுடைய 2023 அறிக்கைப்படி இலங்கையில உள்ள தேசிய பாடசாலைகளின் மொத்த எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப இலங்கையில இருக்கின்ற தேசிய பாடசாலை, அதாவது மத்திய கல்வி அமைச்சினால நிர்வகிக்கப்படுகின்ற நேஷனல் ஸ்கூல் சொல்லப்படுகின்ற அந்த தேசிய பாடசாலைகள் எத்தனை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. தெரியுமா எத்தனை என்றது? 1396. 1396 ஆப்ஷனே இல்லை எங்க இதுல. சாரியா, நான் பார்க்கல. 396 சொல்றீங்க போல மாறி. அப்படியா? ஒன்றோட சேர்த்து அப்படியே. ஓ சாரி சார். அது அப்படிதான் எனக்கு விளங்கிச்சு. சாரி. ஓகே, அது கரெக்ட். அந்த ஆன்சர் சரி. ஆனா 1000 இல்ல, 396 தேசிய பாடசாலைகள் இருக்கின்றன. சரிதானே? நாடளாவிய ரீதியில வந்து மத்திய கல்வி அமைச்சினால நிர்வாகம் செய்யப்படுகின்ற பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் என்று சொல்லி சொல்லப்படுவது. அதன்படி வந்து 396 பாடசாலைகள் வந்து இருக்கின்றன. ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. கேள்வி நம்பர் 3, கல்வி அமைச்சின் 2023 அறிக்கைப்படி இலங்கையில உள்ள மாகாண பாடசாலைகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 10,096 பள்ளிக்கூடங்கள் மொத்த பள்ளிக்கூடம் என்று பார்த்துட்டோம். அதுல 396 பள்ளிக்கூடம் நேஷனல் ஸ்கூல் என்றா, மீதி பள்ளிக்கூடம் ப்ரொவின்சியல் ஸ்கூல், அதாவது மாகாண பாடசாலைகள். அப்ப எத்தனை வரும்? எத்தனை வரும்? சொல்லுங்க. விளங்கல? ரெண்டாவது வரை கூட்டாதான் கழிச்சு விட்டா சரி. 10,096 இருந்து 396 நேஷனல் ஸ்கூல் எடுத்து விட்டீங்கன்னா மீதி இருக்கிற எல்லாம் ப்ரொவின்சியல் ஸ்கூல். சோ 9,700 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இந்த ரெண்டாவது என்று சொல்லாம இனி விடையில சொல்லுங்க கொஞ்சம். அப்ப கொஞ்சம் மனப்பாடங்களாயும் கொஞ்சம் பேர். சரிதானே? ரெண்டாவது தான் வந்துருமே தவிர 9,700 அப்படி கொஞ்சம் வேர்ட்ஸா உச்சரிச்சீங்கன்னா அது கொஞ்சம் மைண்ட்ல பதியப்பாங்க. சரிதானே? அப்ப இனி அப்படி வாங்கும். 9,700 மாகாண பாடசாலைகளும் 396 தேசிய பாடசாலைகளும் எங்களுடைய நாட்டில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன. அதன்படி 10,096 பாடசாலைகள் இருக்கிறது மொத்தமாக. கேள்வி நம்பர் 4, கல்வி அமைச்சின் 2023 அறிக்கைப்படி இலங்கையில உள்ள அரச பாடசாலைகளின் மாணவர் எண்ணிக்கை எத்தனை? இலங்கையில அன்னளவாக எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள்? ஆண்டவர்கள் அக்யூரேட் பண்றார்கள். இதான். சோ எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள்? எது சரியா? கொஞ்சம் கிட்டத்தட்ட எது சரியா வரும் என்று சொல்லுங்க. நீங்கள் எவ்வளவு நினைக்கிறீங்க? என்ன ஐடியா இல்லையோ? சரி, முதலாவது ஆப்ஷனை பாருங்க. முதலாவது ஆப்ஷன் வந்து 29,11,246 மாணவர்கள் இருக்கிறார்களா. இரண்டாவது ஆப்ஷன் வந்து 38,82,688 பேர் இருக்கிறார்களா. மூன்றாவது ஆப்ஷன் வந்து 30,52,677 பேர் இருக்கிறார்களா. நாலாவது ஆப்ஷன் வந்து 8,30,021 பேர் இருக்கிறார்களா. இதுல எது மாணவர் எண்ணிக்கைக்கு கரெக்டா வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? கிட்டத்தட்ட அன்னளவா இவ்வளவு பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பெரிய ஒரு லாங் டிஸ்டன்ஸை தந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு இடையில. அதனால நீங்க கொஞ்சம் மேக்சிமம் அக்யூரேட் பண்ணலாம். சொல்லுங்க பாப்போம் எந்த ஆப்ஷன் கிட்டத்தட்ட வரும்.
மூணாவது ஆப்ஷன். மூன்றாவது ஆப்ஷன் 30,52,677 பேர் இருக்கிறார்கள் என்றது. வேற யாராச்சும் சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி என்ன ஐடியா சொல்லுங்க. அவற்றபடி ஓகே பண்ணுவோமா? மூன்றாவது ஆப்ஷன் 30,52,677 ஓகே பண்ணுவோமா? இல்லாட்டி ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரைட், ஓகே. பாருங்க ஒருக்கா. இதுல 29,11,246 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கிறேன். 29,11,246. சரிதானே? இந்த 29,11,246 அப்படின்றது ஒரு புறம் இருக்கட்டுக்கும் பார். சரிதானே? அது ஒன்று. இன்னொன்று 38,82,688. இந்த 38,82,688 அப்படின்றதுதான் எங்கட நாட்டில் இருக்கின்ற மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை. இரண்டாவது ஆப்ஷன். இதுதான் கேட்ட கேள்விக்கான ஆன்சர். சரிதானே? ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கேட்ட கேள்விக்கான பதில். ரைட். இப்ப அடுத்தது இந்த 30,52,677 அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் வந்திருக்கு. 30,52,667. இது மாகாண பாடசாலையில இருக்கின்ற மாணவர் எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை. வடிவா பாருங்க. இந்த 30,52,677 மாகாண பாடசாலைகள்ல இருக்கிற மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை. அதாவது ப்ரொவின்சியல் ஸ்கூலின் ஸ்டூடெண்ட். சார் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? விளங்க இல்ல. ரெண்டாவது ஆப்ஷன் சொன்னீங்க. ரெண்டாவது ஆப்ஷன் தான் கேள்விக்குரிய பதில். இலங்கையில உள்ள அரசு பாடசாலைகளின் மொத்த மாணவர் எண்ணிக்கை 38,82,688. சரியா? பர்பிள் கலரால போட்டுட்டு வரதெல்லாம் ஆன்சர். ஓகே ஓகே ஓகேயா? 30,52,677 மாகாண பாடசாலைகளின் இருக்கிற மாணவர் எண்ணிக்கை. சரிதானே? அப்ப மிச்சத்தை நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும். 30,38,82,688 பேர் மொத்த மாணவர் எண்ணிக்கை. அதுல 30,52,677 பேர் ப்ரொவின்சியல் ஸ்கூல்ல இருக்கிற மாணவர் எண்ணிக்கை. ரெண்டா அந்த 30,52,677 அந்த ரெண்டாவது ஆப்ஷன்ல இருந்து எடுத்து விட்டீங்களா, மீறி இருக்கிற மாணவர்கள் நேஷனல் ஸ்கூல் எண்ணிக்கை. அதுதான் கீழே பாருங்க நாலாவது ஆப்ஷனா இருக்குது. நாலாவது ஆப்ஷனா ஒன்று இருக்கு பாருங்க. என்னது? 8,30,021. இந்த 8,30,021 என்னன்னு பாத்தீங்களா, தேசிய பாடசாலைகள்ல இருக்கிற, அதாவது அந்த 396 பள்ளிக்கூடத்திலையும் இருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை. சரிதானே? மீதி அந்த 30,52,677 நீங்கள் ஏற்கனவே பார்த்த 9,700 பார்த்தினாங்க. 9,700 பாடசாலையில் இருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை. அந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் இரண்டாவது ஆப்ஷன். கிளியரா உங்களுக்கு? கிளியரா? ஓகே அணுகுறேன். ரைட், ஓகே. அப்ப ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்ப முதலாவது எங்கே இருக்காவிலே வருதுன்னு கேட்டா இல்ல, அது ஒரு சாதாரணமான கால்குலேட்டிங்ல போட்டிருக்கிறேன். சரிதானே? அவ்வளவு இருந்தால் அதனாலதான் முதலாவது சொல்லிடாம கிடந்துச்சு. ரைட். இப்ப அஞ்சாவது கேள்விக்கு போங்க. கல்வி அமைச்சின் 2023 அறிக்கைப்படி இலங்கையில உள்ள அரச பாடசாலைகளின் மொத்த ஆசிரியர் தொகை கேட்கப்பட்டிருக்கிறது. இப்ப மாணவர் தொகை நாங்கள் பார்த்துட்டோம். சரிதானே?
நீங்கள் அன்னளவாக 38 லட்சம் பேர் அல்லது 39 லட்சம் பேர் என்றாலும் கூட ஓகே, அதை நெருங்கி நில்லுங்க. சரிதானே? சரி, அதே மாதிரி இப்ப ஆசிரியர் எண்ணிக்கைக்கு வாங்கும். ஆப்ஷன் 1 என்ன சொல்லுதுண்டா 2,41,054 ஆசிரியர்கள் இருக்கிறார்களாம் எங்களோட நாட்டுல அப்படின்னு சொல்லு. ஆப்ஷன் 2 சொல்லுது 2,37,787 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆப்ஷன் 3 சொல்லுது 1,94,487 பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஆப்ஷன் 4 சொல்லுது 1,71,070 பேர் இருக்கிறார்கள் சொல்லி. சோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு அண்ணளவா இது வரும் நினைக்கிறீங்க? ஆப்ஷன் பி இரண்டாவது. அதாவது 2,37,787 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அப்படியா? சொல்லுங்க, பிக்ஸ் பண்ணவா? ஓகேயா? இல்லாட்டி வேற யாருக்காச்சும் மாற்று கருத்துகள் இருக்கா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? 2,37,787 ஆசிரியர்கள் எண்ணிக்கை பிக்ஸ் பண்ணவான்னு கேக்குறேன். யா, ஓகே, குட். 2,37,787 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். சரிதானே? இது வந்து அரச பாடசாலை ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான் சொல்லப்படும். ஸ்டூடெண்ட் எண்ணிக்கை ஸ்கூல் எல்லாம் கவர்மெண்ட் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? தனியார் பள்ளிக்கூடங்கள் சேர்த்தா மாறிடும், எண்ணிக்கைகள் எல்லாம் மாறிடும். சரிதானே? மாணவர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 43 லட்சத்துக்கிட்ட போயிடும். 38 லட்சத்தில் இருந்த 5 லட்சம் மாணவர்கிட்ட தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறார்கள். சாரி. சரிதானே? ரைட், ஓகே. இப்ப அடுத்த 6வது கேள்வியை பாருங்க. 6வது கேள்வி வந்து இலங்கையில உள்ள அரச பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் மாகாண பாடசாலைகள் என பாகுபட காரணமாக அமைந்த சீர்திருத்தமும் ஆண்டும் கேட்கப்பட்டிருக்கிறார். என்ன சீர்திருத்தம்? 1987 ஆண்டு 13வது திருத்தம். இலங்கையில 1987 ஆண்டு யா 13வது திருத்தம். 1987 ஆண்டின், அதாவது 2ஆம் குடியரசு யாப்பின் 13ஆம் திருத்தம் 1987 ஆண்டு. சரிதானே? ரைட். இதன் வாயிலாகத்தான் தேசிய பாடசாலைகள் மாகாண பாடசாலைகள் அப்படின்ற பிரிவினை வந்து உருவாகிச்சு நிர்வாக ரீதியாக. அடுத்த கேள்வியை பாருங்க. இலங்கையில உள்ள அரச பாடசாலைகளின் பிரதான 4 வகைகளுள் இடைநிலை கல்வியோடு வடிவாக்கவனிங்கோ. இலங்கையில உள்ள அரச பாடசாலைகளின் பிரதான 4 வகைகள். சரிதானே? அந்த 4 வகைதான் 1AB, 1C, type 2, type 3. சரிதானே? 1AB, 1C, type 2, type 3. இந்த 4 வகைகளில இடைநிலை கல்வியோடு காப்போத்தா உயர்தரத்தில கலை வர்த்தகம் ஆகிய பிரிவுகளையும் கொண்ட பாடசாலை வகை எப்படி சொல்றது? ஒன் சி ஸ்கூல். அப்படியா? ஓகே, ஃபிக்ஸ் பண்ணவா 1C ஸ்கூல்ன்றது? First answer. 1C ஸ்கூல். 1C ஸ்கூல் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இத கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. பள்ளிக்கூடத்துல 4 வகையும் எப்படி பிரிப்பினம் என்று கேட்டா, முதலாம் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்கள். சரிதானே? 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்கள் உள்ளடங்கிய பள்ளிக்கூடம், அல்லது 1 தொடக்கம் 8 வரையான மாணவர்கள் உள்ளடங்கிய பள்ளிக்கூடம். 1 தொடக்கம் 8 வரையான பள்ளிக்கூடங்கள் கூட இருக்கின்றன.
சரிதானே? அப்படியான பாடசாலைகளை வந்து டைப் 3 ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். சரிதானே? டைப் 3 ஸ்கூல் சொல்லி. இதுல அடுத்ததா பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டால் டைப் 2 ஸ்கூல்ன்றது என்ன மாதிரி இருக்கும் என்று கேட்டா, டைப் 2 ஸ்கூல் படிவா பாருங்க. வகை 3 டைப் 2 ரெண்டு சேம் படிவா பார்த்து கொள்ளுங்க. சரியா? வகை 3ன்றது இப்ப டைப் பண்றதுக்குரிய மீனிங்கும் வகைதான். சரிதானே? இதுல நான் என்ன ஆங்கிள் இந்த வகை 1 2 3 4 போட்டிருக்கேன்னு கேட்டா பிரிவினைகள். வகை 1 பிரிவு 1 பிரிவு 2 பிரிவு 3 பிரிவு 4 அப்படி பாருங்க. ஆனா இங்க இந்த ஆங்கிள் இந்த இங்கிலீஷ் இதுல மட்டும்தான் நீங்க அந்த ஸ்கூல் நேம சொல்லி பழகுங்க. 1AB ஓம் டைப் 2 வந்து என்ன சார்? டைப் 2 ஸ்கூல் அதான் சொல்ல போறேன். 1AB 1C டைப் 2 டைப் 3 இப்படி அதன் பேர்களை சொல்லி பழகுங்க ஓடரம் படி. சரிதானே? சரி, இப்ப நீங்கள் 1AB ஸ்கூல்ன்றது எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 6 to 6 6ஆம் ஆண்டுல இருந்து 11ஆம் ஆண்டு வரைக்குமான இடைநிலை பிரிவுகள் முழுமையாக இருக்கும். அதே நேரத்துல காப்போத்தா உயர்தரத்துல கலை, வர்த்தகம், கணிதம், உயிரியல் இந்த 4ம் மேலதிகமாக இருக்கிற தொழில்நுட்ப துறைகளும் எல்லாம் சேர்ந்து இருக்கின்ற கிட்டத்தட்ட எல்லாம் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் தான் 1AB ஸ்கூல்னு சொல்றோம். 6 to 11 உயர்தரத்துல ஆர்ட்ஸ் இருக்குது, கொமர்ஸ் இருக்குது, மேத்ஸ் இருக்குது, பயோ இருக்குது, டெக்னாலஜி இருக்கும், 13 எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். அப்படியான எல்லாம் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் 1AB ஸ்கூல். சரியா? 1C ஸ்கூல்ன்றது 1 தொடக்கம் AL வரைக்கும் இருக்கலாம். AL வந்து கலைப்பிரிவு மட்டும் இருக்கலாம், கலையும் வர்த்தகமும் சேர்ந்தும் இருக்கலாம். அது அதிர்ஷ்டம். கலைப்பிரிவு மட்டும் இருக்கலாம், கலைப்பிரிவும் வர்த்தக பிரிவும் சேர்ந்தும் இருக்கலாம். 1ல இருந்து 13 வரைக்கும் அப்படி இருக்கலாம். அல்லது 6ல இருந்து 13 வரைக்கும் இருந்து, சரிதானே? 6ல இருந்து 13 வரைக்கும் இருந்து அந்த 12 13ஆம் தரங்கள்ல கலை வர்த்தக பிரிவுகளாகவும் இருக்கலாம். இப்படி இருந்தா அது ஒரு 1C ஸ்கூல். சரிதானே? பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள்ல வந்து பெருமளவில் வந்து 1ல இருந்து இருக்கிறது குறைவு, ஆனாலும் இருக்கும். சரிதானே? ரைட். 1C ஸ்கூல் முடிஞ்சது. அடுத்தது டைப் 2 ஸ்கூல்ன்றது என்ன? இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இருக்கிறது. 1 தொடக்கம் 11 வரைக்குமான வகுப்புகளை கொண்டிருக்கின்ற பள்ளிக்கூடம், அல்லது சில பள்ளிக்கூடங்கள் வந்து 1ல இருந்து 9 வரைக்குமான பள்ளிக்கூட வகுப்புகளையும் கொண்டிருக்கும். 1ல இருந்து 9 வகை வரை வரையான வகுப்புகளுடைய பள்ளிக்கூடங்களும் இருக்கு. 10 11 இல்லாமல் இருக்கு. அப்படியான பள்ளிக்கூடங்களையும் வந்து இதுக்குள்ள கொண்டு வந்துருவார். டைப் 3 என்றது வந்து 1 to 5 பெருமளவில பள்ளிக்கூடங்கள் வந்து 1 to 5 என்றா அது கடை இறுதி நிலையான பள்ளிக்கூடம். ஆனா அதுக்குள்ள சில பள்ளிக்கூடங்கள் வந்து 1 8களையும் உள்ளடக்கி இருக்கிறது. மாணவர் எண்ணிக்கை கொஞ்சம் கணிசமாக குறைவா இருக்கிற பட்சத்துல வந்து. சரிதானே? இப்படித்தான் இந்த பள்ளிக்கூடங்களை வந்து வகைப்படுத்தி இருக்கிறேன். சரியா? ஓகேயா? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. எட்டாவது கேள்வி. பாடசாலைகளிலே உள்ள வகுப்பு தரங்கள்ல கனிஷ்ட இடைநிலை அப்படின்னு சொல்றது எந்த தரத்தை குறிக்கிறது? சொல்லுங்க பாப்பா, முருக்கா தெரிஞ்சாக்கள். இதுல சாதாரண கேள்விகள் தான். பள்ளிக்கூடத்தோட கொஞ்சம் அளவளவில் அதிக அளவில கொஞ்சம் ஊடாடி இருந்தாலே இதெல்லாம் ஓகே. சொல்லுங்க, கனிஷ்ட இடைநிலை என்றால் இது 1 தொடக்கம் 5, 6 தொடக்கம் 9, 10 தொடக்கம் 11, 6 தொடக்கம் 11. எது கனிஷ்ட இடைநிலை? 1 தொடக்கம் 11. 1 தொடக்கம் 11. வேற யாராச்சும்? ஐடியா இல்ல. 6 தொடக்கம் 9. 6 தொடக்கம் 9. வெரி குட். கனிஷ்ட இடைநிலை என்றது வந்து 6 தொடக்கம் 9. சரிதானே? 6 தொடக்கம் 9 வரையான வகுப்பு மாணவர்களை வந்து கனிஷ்ட இடைநிலை பிரிவு மாணவர்களாக சொல்லுவார்கள். ஆரம்ப கல்விக்கான அடுத்த நிலை 6 தொடக்கம் 9.
சரியா? இப்ப இந்த 10, 11, 12, 13 எல்லாம் சிரேஷ்ட இடைநிலை. சரியா? சிரேஷ்ட பிரிவு, அதுதான் சிரேஷ்ட இடைநிலை பிரிவு என்று சொல்றது. 10, 11 பெருமளவில் டார்கெட் பண்ணுவார்கள் சிரேஷ்ட இடைநிலை என்று சொல்லி. பேருந்தாங்கால 12, 13 வந்து சிரேஷ்ட நிலை என்றே சொல்லுவார்கள் தனிங்க. ஆனா கொமனாக 10 to 13 சேர்த்து சிரேஷ்ட பிரிவு என்று சொல்ற வழக்காரம் இருக்கு. பிரிவுகள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? ஆனா கனிஷ்ட இடைநிலை பிரிவுன்றது என்ன? கனிஷ்ட இடைநிலை மீனிங் இடைநிலை பிரிவு தான். இடைநிலை பிரிவுன்றது வந்து 6ல இருந்து 9 வரையான வகுப்புகள் மட்டும். சரியா? ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கேள்வி நம்பர் அடுத்தது 9வது கேள்வியை பாருங்க. இலங்கையில உள்ள எந்த வகை பாடசாலைகளில வந்து மாணவர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது? நான் உங்களுக்கு 4 வகையான பாடசாலை சொன்னேன். 4 வகையான பாடசாலைகளையும் சேர்த்துத்தான் கிட்டத்தட்ட 38 லட்சம் மாணவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதுல எந்த வகை பாடசாலையிலையா, அதாவது 1AB இல்லையா, 1C இல்லையா, டைப் 2 இல்லையா, டைப் 3 இல்லையா, எந்த வகையான பாடசாலைகள்ல வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுதான் கேள்வி. உங்களோட ஐடியா என்ன? என்ன சொல்லுது உங்களோட மூளை? சொல்லுங்க பாப்போம். 1AB ஸ்கூல். 1AB ஸ்கூல் அப்படியா? சொல்லுங்க. 1C ஸ்கூல் சார். 1C ஸ்கூல். 1C ஸ்கூல்ல. ஓகே, வேற? 1AB ஸ்கூல். 1AB ஸ்கூல்ல. சொல்லுங்க. 1AB ஸ்கூல்ல போடவா? பிக்ஸ் பண்ணவா இல்ல டவுட் இருக்கா யாராச்சும்? 1C ஸ்கூலா? நீங்கெல்லாம் சொல்லணும். சரி, எந்த நிலை பாடசாலைகள் கூட இருக்கு சொல்லுங்க முதல்ல. இதுல இருக்கிற 4 பிரிவிலையும் எந்த பள்ளிக்கூடம் நிறைய இருக்கு? 1AB ஸ்கூல். இல்லன்னு சொன்னால் 1C ஸ்கூல். ஐடியா இல்ல அப்படியா? ஃபர்ஸ்ட்டுக்கு தான் சார். 1AB ஸ்கூல்லாம் கூட இருக்கு அப்படியா? ஓம். இங்க பாருங்க ஒருக்கா வடிவா. டைப் 2 ஸ்கூல். ஓகே, இது இருக்கா பாருங்க எல்லாரும். ரைட். 1AB ஸ்கூல் சரிதானே? எத்தனை ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லாட்டி இதுக்கு நேரையே நான் கொண்டு வந்து வைக்கிறேன் பாருங்க. 1AB ஸ்கூல் எங்கட நாட்டிலே எத்தனை 1AB ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லி கேட்டா 988. சரிதானே? 988 1AB ஸ்கூல் இருக்கின்றது. 988 மட்டும். நீங்க எல்லாம் முன்னுக்கு 1 2 பில்லாம் போட வேண்டாம். 1C ஸ்கூல் எத்தனை இருக்குது எங்கட நாட்டுல? 1975. இது 1C ஸ்கூலின் எண்ணிக்கை. சரிதானே? அடுத்தது டைப் 2 ஸ்கூல் கேட்கப்பட்டிருக்கிறது. டைப் 2 ஸ்கூல் 3273. டைப் 2 ஸ்கூலின் எண்ணிக்கை. இப்ப சொல்லுங்க, டைப் 3 ஸ்கூல் வந்து கூட இருக்குமா குறைய இருக்குமா? இருக்கிற எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்கு. எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு கேட்டா 3860. சரிதானே? இவ்வளவும் சேர்த்துத்தான் நீங்கள் முதல் பார்த்த அந்த 10,096 பள்ளிக்கூடம் என்ற கணக்கு வந்தது. சொல்ற விளங்குதா உங்களுக்கு? ஓகே, அப்ப இப்ப இதுல எந்த பள்ளிக்கூடம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க டைப் 3 ஸ்கூல். விளங்க இல்ல? டைப் 3 ஸ்கூல். சோ அப்ப டைப் 3 ஸ்கூல் தான் எங்கட நாட்டுல நிறைய இருக்குது. 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகளை கொண்டிருக்கிற பள்ளிக்கூடம்.
அல்லது 1 தொடக்கம் 8 வரையான வகுப்புகளை கொண்டிருக்கிற பள்ளிக்கூடம். இதுதான் நிறைய இருக்கு எங்க நாட்டுக்கு. சரிதானே? கணக்கு இருக்கு. ஆனா இங்க மாணவர்கள் எண்ணிக்கை கூடவா இருக்குமா குறைவா இருக்குமா? 1 தொடக்கம் 5 வரை குறைவாய்க்கும். குறைவா இருக்கும். ஏனென்று கேட்டா சில பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் டிவிஷன் வச்சிருக்கிறோம். ABCDEF இருக்கு. ஒரு 5-6 டிவிஷன் ஒரு சில பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு. மிச்ச பள்ளிக்கூடங்கள் எண்ணத்திலையும் மொத்த மாணவர் எண்ணிக்கையே 100 தாண்டாது. கிட்டத்தட்ட இந்த 3860 பள்ளிக்கூடங்கள்ல ஒரு 50 பள்ளிக்கூடம் வேணுமெண்டா சொல்லுங்க. எப்படி டிவிஷன் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் இல்லாட்டி இன்னும் ஒரு கொஞ்சம் ஆகலம் குறைக்க வேண்டாம். 60 தாண்டி ஒரு ஒண்ட முன்னுக்கு போடு, ஒரு 160 பள்ளிக்கூடம் போடுங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்து ஒரு 5 பள்ளிக்கூடம் போடுங்க. ஒரு மாவட்டத்துக்கு 5 பள்ளிக்கூடம். நீங்க அவ்வளவு மீதிக்கெல்லாம் யோசிக்க தேவை. ஒரு மாவட்டத்துக்கு 5 பள்ளிக்கூடம் தான் கிட்டத்தட்ட பெரிய பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட ஒரு 400 மாணவர்களோட இருக்கிற எங்க இந்த வகை 3 பாடசாலை. ரெண்டா மெயின் வகையில 4000 டைப் 3 ஸ்கூல் அப்படி சொல்லுங்க. டைப் 3 பிச்சை எல்லாம் வந்து வெறும் 100க்கு குறைந்த மாணவர்கள், 100 150 பேர், 150 எல்லாம் வராது, 100க்கு குறைஞ்ச 25 பேரோட இருக்கிற பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. சரிதானே? கூட்டப்படுகிற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து இந்த டைப் 3 ஸ்கூலா தான் இருக்கு. சொல்லுங்க. எங்கட நாட்டு மினிஸ்ட்ரியில திட்டமே பில சார். இது மூளைக்கு முடுக்கலையும் ஒவ்வொரு ஸ்கூல் இருக்குது சார். எங்கட ஏரியாக்குள்ளே ஒரு நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அது பக்கத்துல ஒரு இது வித்யாலயம் ஒன்று இருக்குது. அதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் ஒரு 4 ஸ்கூல் சுத்தி இது நேஷனல் ஸ்கூல்ல 3000 பிள்ளைகள் இருக்குதுங்க. மத்த ஸ்கூல்ல எல்லாம் 250 400 300 700 அப்படி. இல்ல அதெல்லாம் அதுல 250 என்றது வந்தெல்லாம் ஓகே. ஏன்னு கேட்டா 100 மாணவர்களுக்கு குறைந்த பள்ளிக்கூடங்கள் தான் வந்து சிறிய பாடசாலைகள் சொல்லுவார். இப்ப இலங்கையில சிறிய பாடசாலைகள் என்ற அர்த்தம் என்னன்னா 100 மாணவர்களுக்கு எண்ணிக்கை குறைவா இருக்கு. அப்ப 100க்கு கூடவா இருந்தா ஓகே, அது இயங்குற பள்ளிக்கூடம், இயங்கக்கூடிய பள்ளிக்கூடம் என்று அர்த்தம். அதுக்கு அந்த பள்ளிக்கூடம் கண்டிப்பா அந்த இடத்துல தேவை. ஆனா மிக மிக குறைவா இருக்கும். மிக குறைவான்னு சொல்லி கேட்டா 10 மாணவர்களுடையும் 12 13 மாணவர்களுடைய இயங்குற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுதான் கஷ்டம். ஓகே, அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கணும். இலங்கையில எந்த வகை பாடசாலைகள்ல மாணவர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதுன்னு கேட்டா எந்த பள்ளிக்கூடங்கள் இலங்கையில நிறைய இருக்கோ அந்த பள்ளிக்கூடங்களோட மாணவர் எண்ணிக்கை குறைவு இருக்குன்னு அர்த்தம். எந்த பள்ளிக்கூடங்கள் குறைவா இருக்குதோ அந்த பள்ளிக்கூடங்களோட மாணவர் எண்ணிக்கை அதிகம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, இதுக்கு எது ஆன்சர்? சொல்லுங்க. 1AB ஸ்கூல். அப்ப இலங்கையில எந்த வகை பாடசாலைகள்ல வந்து மாணவர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குமெண்டா 1AB ஸ்கூல்ல இருக்கு. சரிதானே? 1AB ஸ்கூல்ல எத்தனை மாணவர் எண்ணிக்கைன்னு சொல்லி தெரியணுமா உங்களுக்கு யாருக்கு? வெரி குட். 15,44,233 மாணவர்கள் இருக்கிறார்கள். வேணுமெண்டா நோட் பண்ணி கொள்ளுங்க. நான் தரலாம். ஒரு 1AB ஸ்கூல்ல வந்து எத்தனை மாணவர்கள் அன்னளவாக இருக்கிறாருன்னு சொல்லி கேட்டா ஒன்று இல்ல 1AB ஸ்கூல் டோட்டலா சேர்த்து. சரியா? மொத்தமாக 1AB ஸ்கூல் இருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 15,44,233. 15,44,233 மாணவர்கள் இருக்கிறார்கள். இது 1AB ஸ்கூல் இருக்கிற மொத்த மாணவர் எண்ணிக்கை. சரிதானே? பாருங்க, மொத்த மாணவர் எண்ணிக்கை இருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு வந்துட்டு 4 இல்ல 2 4 இல்ல 3 இல்ல ஒரு பகுதி முழுமையா வந்துட்டு சொல்லிக்கொள்ளலாம். சரி, 1C ஸ்கூல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படி சொல்லி கேட்டா 10,33,882 பேர். 10,33,882 பேர் இருக்கிறார்களா 1C ஸ்கூல்ல. சரிதானே? சரி, டைப் 2 ஸ்கூல்ல எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா 6,93,146 பேர் இருக்கிறார்கள். 6,93,146 பேர். சரிதானே? டைப் 2 ஸ்கூல்ல. அதே டைப் 3 ஸ்கூல்ல பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா 6,11,427 பேர். 6,11,427 பேர். சோ இவ்வளவும் கூட்டத்தான் நீங்கள் பார்த்தீங்களே 3,82,600 சாரி 38,82,688 பேர் சொல்லிட்டு வந்திருக்கு. அதுதான் இந்த 4 கூட்டத்தொகை. கிளியரா?
ஓம் சார். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. இலங்கையில எந்த வகை பாடசாலைகளில் ஆசிரியர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது? எங்க சொல்லுங்க பாப்போம். எந்த வகை பாடசாலையில வந்து ஆசிரியர் எண்ணிக்கை நிறையவா இருக்கு? வன்னேபி ஸ்கூல். வன்னேபி ஸ்கூல்ல மாணவர் எண்ணிக்கை எங்க கூட இருக்கோ அங்கே ஆசிரியர் எண்ணிக்கை கூடவா இருக்கிறதும் பழமை, அப்படித்தான் என்ன? ஓம் சார். யா, ஓகே, வெரி குட். அப்ப அதை மெயின்ல வச்சீங்கன்னா காணும் ஆசிரியர் எண்ணிக்கை அங்கதான் கூட இருக்கும்ன்றத. சரிதானே? அப்ப வன்னேபி ஸ்கூல்ல வந்து ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறது ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா காணும். மாகாண சபை பாடசாலை ஒன்றை தேசிய பாடசாலையாக மாற்றுகின்ற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? கல்வி அமைச்சு. அதான் கல்வி அமைச்சு. எந்த கல்வி? மாகாண கல்வி அமைச்சிட்டியா, மாகாண முதலமைச்சிட்டியா, மாகாண ஆளுநர்கிட்டயா அல்லது மத்திய கல்வி அமைச்சிட்டியா இருக்கு? மத்திய கல்வி அமைச்சு. விளங்கில 4வது. ஆமா, மாகாண பாடசாலை ஒன்றை தேசிய பாடசாலையா மாத்தணும்டா அதுக்கு மத்திய கல்வி அமைச்சு சரிதானே அப்ரூவ் வழங்கினா போதும். வேறு ஒரு இதுவும் தேவையில்லை. அதெல்லாம் மாத்த முடியலான்னு சொல்லி மாகாண கல்வி அமைச்சும் சொல்லலாரு. சரியா? ரைட். அடுத்த கேள்வி. பாடசாலை அபிவிருத்தி சபையிலே உறுப்புரிமை பெற்றுக் கொள்ள முடியாதவர்கள் பின்வருவோரில் யார்? பாடசாலையில வந்து அபிவிருத்தி சங்கம் இருக்கு. இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துல வந்து யாரெல்லாம் உறுப்புரிமை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதா? உங்கள்ட்ட கேட்கிறேன். பாடசாலை மாணவர்களின் பெற்றோர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாவலர், பாடசாலையை விட்டு வெளியேறிய பழைய மாணவர்கள், பாடசாலையை விட்டு வெளியேறிய அல்லது ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், யார் இதுல ஒரு பாடசாலையின் அபிவிருத்தி சங்கத்துல வந்து உறுப்புரிமை பெற முடியாது? சொல்லுங்க. ஆசிரியர்கள். அதிபர் ஆசிரியர் சார். அதிபர் ஆசிரியர்கள் சார். அதுல வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார், அதுல வந்து அந்த பழைய அபிவிருத்தி குழு சங்கத்துல தலைவரா அதிபர் கடமையாற்றுவாரு சார். சொல்லுங்க. அதிபர் கடமை ஆற்றுவாரு. ஏன்னா ஆசிரியர்கள் அதுல ஈடுபட மாட்டாங்க. ஆசிரியர்கள் பல பல பிரதேசங்கள்ல இது உள்வாங்கப்பட்டதால பாடசாலையுடைய அபிவிருத்தி திட்டத்திற்கு ஒரு உறுப்பினர்களாக பாடசாலை பழைய மாணவர்கள் இணைஞ்சி ஒரு செயல் திட்டத்துக்கு உள்வாங்குவாங்க. அப்படித்தான் அகமாட் உங்களுடைய ஸ்கூல் இருக்குதோ? எல்லா ஜென்ரலா யோசிக்கல அப்படித்தான். ஏன்னு சொன்னா பிரின்சிபல் தான் லீடர்ஷிப்ல இப்ப ஒரு பாடசாலை அபிவிருத்தி சங்கம்ன்றது முழுக்க முழுக்க பாடசாலையில பணிபுரிகின்ற அதிபராலையும் ஆசிரியர்களாலையும் இயக்கப்பட வேண்டியது. 100% நம்பிக்கொள்ளுங்க. சரிதானே? ஒரு பாடசாலையின் அபிவிருத்தி சங்கம் என்றது முழுக்க முழுக்க அந்த பாடசாலையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அதிபராலும் அந்த பாடசாலையில பணிபுரிகின்ற ஆசிரியர்களாலும் இயக்கப்பட வேண்டியது. ஆனால் அதிலே அங்கத்துவம் பெறக்கூடிய தகுதி பழைய மாணவர்களுக்கு இருக்குது. அதே நேரத்துல பாடசாலையில கல்வி பயிலுகின்ற மாணவர்களின் பெற்றோர் அல்லது நீதிமன்றத்தால அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாவலர், இவர்கள் அதிலே அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி 12 பேர் இருக்கலாம் அந்த இதுல பாடசாலை அபிவிருத்தி. யாரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டா பாடசாலையை விட்டு வெளியேறிய நான் முன்னாள் ஆசிரியர் என்று சொல்லி அதுல போய் இருக்க இயலாது. அதே நேரத்துல பாடசாலையில இருந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர், நான் அந்த பாடசாலையில படிப்பிச்ச, நான் இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன், ஆனாலும் நான் அந்த பாடசாலையில அபிவிருத்தி இருக்க போறேன்னா நீங்கள் இருக்கிறார். ஆனா நீங்கள் ஒரு பாடசாலை மாணவன் பெற்றோராக இருக்கலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சோ இருக்கக்கூடாது யாருன்னு கேட்டா இந்த 4வது ஆப்ஷன். மிச்சம் எல்லாரும் இருக்கலாம். சரிதானே? அது பெருமளவில நிறைய இல்லை. ஒரு சில பள்ளிக்கூடங்கள் வந்து பள்ளிக்கூட அட்மினிஸ்ட்ரேஷனே பழைய மாணவர்கள் என்ற மாதிரி நடத்தி கொண்டிருக்கிற பள்ளிக்கூடங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாம் பள்ளிக்கூடங்களா இருக்காது.
சிறிதான எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கும். பள்ளிக்கூடம் என்றது வந்து ஒரு அதிபரால நிறைவேற்றப்படணும். ஒரு அதிபரால மேற்பார்வையின் கீழே, அதிபருடைய நிர்வாகத்திறனின் கீழே ஆசிரியர்களுடைய ஆசிரியர் பணிக்குழாவை வேலை வாங்கி அல்லது ஆசிரியர் பணிக்குழா வேலையில ஈடுபட செய்து முறையா கொண்டு நடத்தணும். சோ அபிவிருத்தி சங்கம் என்றது இந்த சிஸ்டத்துக்கு இருக்கணும். மற்ற இதுகள் எல்லாம் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றது, துணை நிற்கிறது. சரிதானே? ரைட். 13வது கேள்வி. பாடசாலை மாணவர்களுக்கு வைத்திய பரிசோதனையை நிகழ்த்துபவர் சுகாதாரம் மற்றும் போசாக்குக்கு தொடர்பான உதவிக்கல்வி படிப்பாளர் அல்லது பிரதேசத்தின் பொது சுகாதார பரிசோதகர் அல்லது கல்வி கோட்டத்தின் குடும்ப சுகாதார வைத்தியர் அல்லது பிரதேசத்தின் சுகாதார வைத்திய அதிகாரி. யாரு பாடசாலை மாணவர்களுக்கு வைத்திய பரிசோதனை நிகழ்த்துகின்றவர் யார் அல்ல நிகழ்த்தக்கூடிய அந்த தகுதியுடையவர் யார்? யாரு ஐடியா இருக்கா? என்ன ஐடியா இல்லையா அவருக்கும்? தெரியாது சார், சொல்லுங்க. அதுக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு மெடிக்கல் செக்அப் பண்றவர் யாரா இருக்கணும்டா டாக்டரா தான் இருக்கும். விலங்குல வேற யாரும் செய்யலாது. டாக்டர் அது பிரதேசத்தின் சுகாதார வைத்திய அதிகாரி தான். சரிதானே? வேற யாரும் அந்த வேலையை பார்க்க கூடாது. சரியா? ஓகேயா? பாடசாலை மாணவர்கள் கல்வி சுற்றுலா ஒன்றை மேற்கொள்ள விரும்பி அதற்கான அங்கீகாரம் யார்கிட்ட இருந்து வேண்டும்? பாடசாலை முதல்வரிடமிருந்து, கோட்டக்கல்வி பணிப்பாளரிடமிருந்து, வலயக்கல்வி பணிப்பாளரிடமிருந்து அல்லது கல்வி அமைச்சின் செயலாளரிடமிருந்து? கோட்டக்கல்வி பணிப்பாளர். கோட்டக்கல்வி பணிப்பாளர். வேற யாராச்சும்? வலயக்கல்வி பணிப்பாளர். வலயக்கல்வி பணிப்பாளர். வேற மாற்றுக்கிறதுக்கு இடம் இருக்கோ? இல்ல அதுதானா? இல்ல, ரெண்டுல ஏதாச்சும் உண்டு. ரெண்டுல ஏதாச்சும் உண்டு. ஓகே. பாடசாலையில வளமையான செயற்பாடுகளுக்கு மாறாக எந்த ஒன்று நடக்கணும் என்றாலும், வளமையான செயற்பாடுகளுக்கு மாறாக சரிதானே எந்த ஒன்று நடக்கணும் என்றாலும் அது வலயக்கல்வி பணிப்பாளருடைய அனுமதியின் பேரில் மாத்திரம்தான் நடக்க முடியும். சரியா? நடத்தலாம். அப்படி நடத்துறது தான் பாடசாலை நிர்வாகம். அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். சரிதானே? அதிபர் என்னன்னு சொல்ற தன்னுடைய என்னன்னு சொல்ற அனுமதி பெறாமலோ அல்ல தன்னுடைய ஏதோ இழந்தமான ஒரு அதிகாரம் எதேச்ச அதிகாரத்திலேயோ அப்படியெல்லாம் செய்வதற்கான தகுதியோ அல்லது அதுக்கான அதிகாரம் அதிபர்கிட்டையும் கிடையாது. கோட்டக்கல்வி பணிப்பாளரும் அதுக்குரிய அனுமதியை வழங்க முடியாது. ஆனால் அதிபர் வேணுமென்றா கோட்டக்கல்வி பணிப்பாளர் ஊடாக வலயக்கல்வி பணிப்பாளருக்கு அந்த அறிவித்தலை மேற்கொள்ளலாம். அது பிரச்சனை இல்லை. சரிதானே? ரைட். அடுத்தது லீவு என்பது ஆசிரியர் ஒருவருக்கான உரிமை அன்று. அது அவருக்கான கடமை, சலுகை, பெருமை, தெரிவு. சலுகை. யாருக்கு என்றாலும் லீவு என்றது உரிமை கிடையாது, சலுகை. ஆனால் லீவு சில இதுகள்ல உரிமை. எப்ப உரிமை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, சில லீவுகள் அனுமதிக்கப்பட்ட சில லீவுகள் இருக்கிறது. அந்த லீவுகள் சலுகையாக இருக்க முடியாது. இப்ப உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டால் பிரசவ லீவுகள் எல்லாம் சலுகை இல்லை, அது உரிமை. சரிதானே? அப்ப அப்படியான லீவுகள்ல சில இடங்கள்ல விதிவிலக்காக உரிமையா இருக்கின்றது. ஆனா பொதுவாக சரிதானே? பொதுவாக அது சலுகை. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பாடசாலையில உள்ள மாதாந்த வசதி கட்டணத்தின் தொகை எவ்வளவு? 3, 5, 9, 12. சொல்லுங்க. பாடசாலையில் உள்ள மாதாந்த வசதி கட்டணத்தின் தொகை எவ்வளவு? 12 ரூபா. அப்படியா? அப்படியாதான் எங்கள்கிட்ட எல்லாம் 12 ரூபாவே இல்லம்மா. மாதாந்தமா? மாதாந்தம் 12 ரூபான்னு சொல்லி கேட்டால் வருஷத்துக்கு எவ்வளவு வேண்டி இருக்கேன் உங்கள்ட்ட இருந்து? 1000 எவ்வளவு வேணும்? என்ன மாதம் 12 ரூபா வேணா வருஷத்துக்கு 1000 ரூபா போடுமா? 600 ரூபா.
இல்ல 600 boss. 600 அப்ப அப்ப 600 கேட்டா கிட்டத்தட்ட மாதத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்? 12 ரூபா. 12 ரூபா வேணா மாதத்துக்கு 600 வந்துருமா வருஷத்துக்கு? இல்ல 120 144 ரூபா. 144 ரூபா வரும். 12 ரூபா வேணும்னா தான் 144 ரூபா வரும். அப்படி வேண்டியிருக்கிற மாடு கேட்கிறேன் உங்கள்ட்ட. 5 ரூபா. 5 ரூபா 5 ரூபான்னு கேட்டா 60 15 60 ரூபா. ஓ 60 ரூபா. சரி சரி ரூபா. ஓகே. அப்ப ஒரு மாதாந்த வசதி கட்டணத்தின் தொகை என்றது ரூபாய் 5. சரிதானே? ரூபாய் 5 என்றதுதான் இது. 12 60 ரூபாய் தான் அந்த வசதி கட்டணத்தின் மொத்த பெறுமதி, வருஷத்துக்கான பெறுமதி. வசதி கட்டணம்ன்றது அப்படித்தான். சரிதானே? எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரே வருஷத்துக்குள்ள வேண்டினா அது 60 ரூபாய் காசை கொண்டது. சரியா? ஓகே. பாடசாலை முகாமைத்துவ குழு ஒன்றிலே உள்ளடங்குகின்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஒரு பாடசாலை முகாமைத்துவ குழுவில வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருப்பார்கள்? 12 பேர். யா வெரி குட். 12 பேர் இருப்பார்கள். ஓகே. அடுத்த கேள்வி. பாடசாலை மாணவர்களிடத்து நிதியை பெற சட்டபூர்வமாக உள்ள 2, அதாவது உங்கள்ட்ட இப்ப உங்கள் மீனிங் என்னன்னு சொல்றது, இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற காலத்துல உங்கள்ட்ட எல்லாம் நிறைய அமௌண்ட் பெற்றிருப்பீங்க ஸ்கூல்ல, அதுக்கு தாங்கோ இதுக்கு தாங்கோன்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே அரசாங்கத்தாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது 2 சிஸ்டம் தான். அதை தாண்டி எந்த ஒரு சிஸ்டத்தின் வாயிலாகவும் ஒரு மாணவனிடமிருந்து, சரியா, ஒரு பிள்ளையிடமிருந்து பணத்தை அறவிட முடியாது. பாடசாலை நிர்வாகம் நன்கொடையாக கூட அறவிட முடியாது. ஆனா நன்கொடையாக உங்கள்ட்ட வேண்டி போட்டு அது நன்கொடை என்று சொல்லி அதையே கேட்டு அதை நீங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து அது நாங்கள் நன்கொடையாக வேண்ட மாதிரி எல்லாம் வேண்டுப்படும். அதெல்லாம் வேறு, அதெல்லாம் எழுதப்படாத விதிகள் கணக்கே இருக்கிறது. ஆனா உண்மையாகவே நிதியை பெறதுக்கு 2 சட்டபூர்வமான ஏற்பாடு தான் இருக்கலாம். ஒன்று என்ன, இன்னொன்று என்ன? சந்தாவும் பரிச்சை கட்டணம். சந்தா பணம் மற்றும் பரிச்சை கட்டணம், வசதிகள் சேவை கட்டணம். பரீட்சை கட்டணம் எல்லாம் இல்ல. பரீட்சை கட்டணம் எல்லாம் வேண்டே இல்லை உங்கள்ட்ட இருந்து. அதுக்கு அனுமதி கிடையாது. அதுக்குத்தான் பட்ஜெட் ஒதுக்கப்படுது. வருஷ பட்ஜெட் போடப்படுது. உங்களுக்கு புரியுதல்ல? கல்விக்கான ஒதுக்கீடுகள் இருக்கிறது. பரீட்சை கட்டணம் எல்லாம் ஒரு வலயத்தில இருந்து அடிச்சு கொடுக்க வேண்டியது அவைய வேலை. நிறைய உண்மையில சொல்ல போனா அதுதான் சரி. ஆனா உங்கள்ட்ட இருந்து பரீட்சை கட்டணங்கள் பெறப்படுறது என்றது இந்த ஒதுக்கப்படுற நிதி காணாது. அது இன்னொரு பிரச்சனை. உண்மையிலேயே எங்கட நாட்டுல கல்விக்காக ஒதுக்கப்படுற நிதி வந்து காணாது. பாதுகாப்புக்காக ஒதுக்கப்படுற நிதியினுடைய பெருமளவு மிக மிக குறைந்த செலவு தான் எங்க நாட்டுல கல்விக்காக ஒதுக்கப்படுது. சரியா? அப்ப இலவச கல்வி சிஸ்டத்தை வச்சுக்கொண்டு ஒதுக்கப்படுற நிதி காணாதன் காரணத்தினால்தான் உங்கள்ட்ட இருந்து பரீட்சைக்கான கட்டணங்களை வந்து அரசாங்கம் பெறுது. எங்க ஒரு வலயம் பாடசாலை பெறதுக்குரிய காரணம் அதுதான். ஆனா சிஸ்டத்துல வந்து பரீட்சை கட்டணத்துல நீங்க கொடுக்காமல் பரீட்சை எழுதக்கூடியதான உரிமை உங்களுக்கு இருக்கு. சரிதா? பரீட்சை கட்டணம் தெரியலாது. நான் பரீட்சை எழுத போறேன், எழுத இயலான்னு சொல்ல இயலாது. எந்த அதிபரும் திருப்பி விட மாட்டேன் பரீட்சை எழுத முடியாம. எனக்கு வசதி இல்லை கட்டுறதுக்கு. அதே மாதிரி தான் வசதி கட்டணம் அப்படித்தான். அந்த 60 ரூபாய் கூட என்னால கட்ட முடியாது, எனக்கு கட்டுவதற்கான வசதி இல்லை என்ற ஒரு கடிதம் இருந்தா காணும். கிராம அலுவலரிடமிருந்து பெறப்பட்ட ஒரு கடிதம் இருக்கும் என்று சொல்லி கேட்டா சரிதானே? நீங்கள் அந்த கட்டணத்தை கட்ட தேவையில்லை. முழுக்க முழுக்க பல்கலைக்கழகத்தின் எண்டு வரைக்கும் அந்த இலவச கல்வியை நீங்கள் அனுபவிக்கலாம். சரி, அப்ப இதுல முதலாவது ஆப்ஷன். பொதுச்சட்டத்தின் அடிப்படையில ஆரம்ப கல்வியானது எத்தனை நிலைகளாய் பிரிக்கப்பட்டுள்ளது? ஆரம்ப கல்வி என்பது 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகளை உள்ளடக்கியதான் ஆரம்ப கல்வி. அது எத்தனை வகையா பிரிக்கப்பட்டிருக்கு? தெரியுமா? 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 17க்கு 18க்கு ஆன்சர் சொன்னீங்களா? 17க்கு 2வது, 18க்கு முதலாவது சொல்லியாச்சு. ஓகே. இல்ல இத பாத்தீங்கன்னா 19வது கேள்வி பாருங்க இருக்கா. பொதுச்சட்டத்தின் அடிப்படையில ஆரம்ப கல்வியை வந்து 3ஆ பிரிப்பார்கள். அதுல வந்து 1ஆம் 2ஆம் வகுப்பை 2ஐயும் சேர்த்து முதல் நிலை என்பார்கள். 3ஐயும் 4ஐயும் சேர்த்து 2ஆம் நிலை என்பார்கள். சரிதானே? 5வது வகுப்பை மட்டும் வச்சுக்கொண்டு 3ஆம் நிலை என்பார்கள். அப்ப முதநிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை என்று சொல்லி 3 நிலைகள் இருக்கின்றன ஆரம்ப கல்விக்கு மட்டும். ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க.
பிள்ளை மைய கலைத்திட்டம் தொடர்பான வகுப்பு. பிள்ளை மைய கலைத்திட்டம் இல்ல பிள்ளை மைய கற்பித்தல் அப்படின்ற அந்த சிஸ்டம் வந்து எந்த வகுப்போட கனெக்ட் பண்ணக்கூடியது? ஆரம்ப கல்வியோடையா, கனிஷ்ட இடைநிலையோடையோ, சிரேஷ்ட இடைநிலையோட, சிரேஷ்ட உயர்நிலையோடையோ? சொல்லுங்க. ஆரம்ப கல்வி. நீங்க கதைக்கிற விளங்குது இல்ல, சவுண்டா கொஞ்சம் கதையுங்க. ஆரம்ப கல்வியோட. சரி, விட சரி. பின்வருவனவற்றுள் ஆசிரியர்களுக்கு வாண்மை விருத்தி பயிற்சிகளை வழங்குகின்ற நிறுவனமாக அமையாதது. அனைத்து தேசிய கல்வியற் கல்லூரிகள், அனைத்து ஆசிரிய கலாசாலைகள், இலங்கையின் தேசிய கல்வி நிறுவகம், அனைத்து பல்கலைக்கழகங்கள். அனைத்து பல்கலைக்கழகம். கழகங்கள். யா, வெரி குட். அனைத்து பல்கலைக்கழகங்களும் பல்கலைக்கழகங்கள் வழங்குது. இப்ப ஜெனரலா கல்வி சம்பந்தமான கற்கைகள் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள், இப்ப உதாரணமாக கிழக்கு பல்கலைக்கழகத்துல வந்து பிஇடி இருக்கு, சரிதானே, கல்விமானி இருக்கிறது. அதே மாதிரி கொழும்பு பல்கலைக்கழகத்துல வந்து கல்விமானி இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல வந்து பிஇடி கல்விமானி இருக்கின்றது. மற்றது ஓகே. அப்ப கொழும்பு கிழக்கு பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் போன்ற இவற்றில் எல்லாம் இந்த கல்விமானி இருக்கிறதுனால இவர்களுக்கு இவையாலே அந்த ஆசிரியர்களுக்கான வாண்மை விருத்தி பயிற்சிகளை வழங்க முடியும். ஆனா ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கு அந்த தகுதி இல்லை. அதனாலே அனைத்து பல்கலைக்கழகங்களும் என்ற வச்சுப்பில ஞாபகம் வச்சு கொள்ளும். அடுத்தது வந்து பாடசாலைக்கு முதலாக செல்லும் மாணவர் ஒருவர் முழுமையாக முறைசார் கல்விக்குள்ள எத்தனையாம் தரத்தில உள்வாங்கப்படுவார்? முறைசார் கல்விக்குள்ள சார், எக்ஸ்கியூஸ் மீ, ஓகே. இதுல 2024ஆம் ஆண்டு, அதாவது 23வது பேட்ச்ல எக்ஸாம் செஞ்சதுக்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு கால் பண்ணலையா? விளங்க இல்ல. காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு 2023ல எக்ஸாம் செஞ்ச பிள்ளைகளுக்கு கால் பண்ணலையா? இல்ல கால் பண்ணல இன்னும். அது எப்ப பண்ணுவாங்க? தெரியல, பண்ணின அப்புறம் தான் தெரியும். அதான் கேக்குறேன் சார். இது வந்து நல்ல கெப் ஆகிட்டு டேட், அதான் கேட்டு. ஐயா, அது வளமையாவே நடக்கிறது. கொளிச்ச படிக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆகும் அடுத்த பேட்ச் துவங்கவே. அப்படியா? ஓகே, சொல்லுங்க. 22வது கேள்வி என்ன ஆன்சர் வரும்? முறைசார் கல்விக்குள்ள எத்தனையாம் தரத்தில உள்வாங்கப்படுவர்? சார் 3/5. சொல்லுங்க. 5ல் உள்வாங்கப்படும். 3வது தரம் 5ல உள்வாங்கப்படுவார். வேற யாராவது அதான் பிக்ஸ் பண்ண போறீங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? மாத்தி ஐடியா இல்ல. ஓகே. தரம் 6 ஆரம்பத்தில உள்வாங்கப்படுவார். ஏன்னு கேட்டா மிச்சம் எல்லாம் தரம் 1, 2, 3, 4, 5ல எல்லாமே பாத்தீங்களா அவர்கள் வந்து அந்த முழுமையான முறைசார் கல்விக்குள்ள வரமாட்டார்கள். ஏனென்று கேட்டா அது ஒரு ஒன்றிணைந்த கல்விக்குள்ள இருப்பார்கள். ஒன்றிணைந்த கல்வி திட்டம் 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சிஸ்டம். அதுல ஒன்றிணைந்த கல்வி திட்டம் என்றால ஒன்றிணைந்த கல்வி திட்டத்துக்கு சொல்ல எல்லா பாடங்களையும் வந்து குறிப்பாக வந்து இப்ப தரம் 1, 2, 3, 4 இருக்கிற பாடங்கள் இருக்கு. தமிழ் இருக்குது, சமயம் இருக்குது, சுற்றாடல், கணிதம். அதோட வந்து 3ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து ஆங்கில பாடமும் சேர்ந்திருக்கு. சரிதானே. அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டையும் வந்து ஒரு டீச்சர்ஸ் தான் படிப்பிப்பார். ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் 2 அழைப்பில் இருப்பார். அப்ப அந்த முழுமையான முறைசார் கல்விக்குள்ள வர மாட்டார்கள். சரிதானே. ஒரு இப்ப கொஞ்ச நேரம் வந்து சுற்றாடல் படிப்போம், கொஞ்ச நேரம் தமிழ் படிப்போம், கொஞ்ச நேரம் கணிதம் படிப்போம், சரிதானே, கொஞ்ச நேரம் சமயம் படிப்போம்னு சொல்லி இந்த வட்டத்துக்குள்ள இருப்பினோம். மாறி மாறி விரும்பின பாடங்களை படிச்சு இந்த படிப்புக்கான ஒரு உந்துதலை வழங்குறதா அந்த இடத்துல இருக்கிற வேலை. அவர்கள் இந்த 6ஆம் ஆண்டுல இருந்து சிஸ்டம் மாறிடும். தமிழ் நேரம் தமிழ், கணிதம் அப்படின்னு சொல்லி 13 பாடங்கள் அப்படியே மாறி மாறி வந்து அழுத்தும். அப்பதான் அந்த முறைசார் கல்வி என்ற சிஸ்டம் அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ அதுதான் தரம் 6ஆம் ஆண்டு ஆரம்பம். ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஒன்றிணைந்த திட்டம் எத்தனாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1972, 1972ஆம் ஆண்டு. ஓகே. பின்வருவனவற்றுள் ஆசிரிய அபிவிருத்தி வங்கியுடன் தொடர்புபடாது கேட்கப்பட்டிருக்கிறது. வகுப்பறையினை மேற்பார்வை செய்கின்ற உபகரணம் தொடர்பாக ஆசிரியர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கியவை. பாடசாலைகளிலே இணைய வசதிகளை ஏற்படுத்துவதற்கான நிதியுதவி வழங்கியவை.
பாடசாலை மட்ட கணிப்பீடு, அதாவது ஸ்கூல் பேஸ் அசைன்மெண்ட் சொல்லப்படுகின்ற SPA திட்டத்துக்கு நிதியுதவி வழங்கியமை. பொதுக்கல்வியை நவீனப்படுத்தின திட்டத்துக்கு நிதியுதவி வழங்கியமை. இதுல எந்த ஆப்ஷன் வரும்? ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் தொடர்படாது. முதலாவது. தெரியுமா யாருக்காச்சும்? நாலாவது பொதுக்கல்வியை நவீனமயப்படுத்தப்படும் திட்டத்துக்கு நிதியுதவி வழங்குறது வந்து வேர்ல்டு பேங்க், உலக வங்கி தான் அந்த வேலையை செய்கிறது. எங்க நாட்டுக்கு உலக வங்கி அப்படின்றதுதான், பெருமளவில நாடுகளுக்கு அதுதான் செய்யுது. எங்க நாட்டுக்கும் பொதுக்கல்வியை வந்து மேம்படுத்துறது, இல்ல பொதுக்கல்வி சம்பந்தமான மறுசீரமைப்பு அது இது என்று சொல்லி இப்படி காமன் எஜுகேஷன் எல்லாத்துக்கும் வந்து வேர்ல்டு பேங்க் தான். மற்ற எல்லாத்துக்கும் வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கி தான் சப்போர்ட் பண்ணது. இப்ப மேல சொல்லப்பட்ட 3 இதுகளுக்கு எல்லாம் அதுதான். 24வது கேள்வி. அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டம் எனும் எண்ணக்கருவுக்குள்ள அடங்காதது. 2016ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரைக்கும் நல்லாட்சி அரசாங்கத்தால முன்னெடுக்கப்பட்ட ஒரு கல்விக் கொள்கை தான் அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை அப்படின்ற திட்டம். சரிதானே? இது ஒரு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆக குறைந்த 2 பாடசாலைகளையும் தெரிவு செய்து அனைத்து வசதிகளும் ஏற்படுத்துறது. அதிபர் விடுதி, ஆசிரியர் விடுதி போன்றவற்றுக்கு வசதிகளை வழங்குதல். அனைத்து பாடசாலைகளுக்கும் மின்சாரம் வழங்குதல். பாடசாலைகளில் பற்சுகாதார வசதிகள் மற்றும் நீச்சல் தடாகங்களை நிறுவுதல். இதுல ஒன்று மட்டும் வராது, மிச்சம் எல்லாம் வருமா? எது? நாலாவது பாடசாலைகளில பற்சுகாதார வசதிகள் மற்றும் நீச்சல் தடாகங்களை வழங்குறது வராது. பற்சுகாதார வசதிகள் வழங்குற சிஸ்டம் இருந்தது, ஆனால் நீச்சல் தடாகங்கள் இல்ல. சரிதானே? மிச்சம் 3ம் வந்து அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை, அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்துக்குள்ள வரக்கூடியதுதான். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. கடைசி கேள்வி. பாடசாலை அபிவிருத்தி குழுவானது பாடசாலை நிறைவேற்று குழு என பெயர் மாற்றம் பெற்ற வருடம். பாடசாலை அபிவிருத்தி குழு நாங்கள் முதலில் பார்த்த பாடசாலை அபிவிருத்தி சபை, அதை இப்ப சொல்றது நிறைவேற்று குழு என்று சொல்லி. எத்தனையாம் ஆண்டுல இருந்து இருக்குது? தெரியுமா யாருக்காச்சும்? 2018. யா, ஓகே. சரிதானே? சோ இந்த 25 கேள்வி வந்து கல்வியை பற்றி பார்த்திருக்கிறோம். இனி மீதி கேள்விகளையும் வந்து தொடர்ந்து பாடசாலை சம்பந்தமான எஜுகேஷன் சம்பந்தமான கேள்வி இருக்கு, வார வகுப்பு அதான் பார்க்க போறோம். பார்ப்போம். மேலதிகமா இன்னும் பார்க்கணுமெண்டா பார்த்துக்கொள்ளும், இல்லாட்டி சிஸ்டத்தை வேற மாத்தி படிப்போம். சரியா? ஓகே, பாய் எல்லாருக்கும். டாட்டா, குட் நைட்.